வெல்கம் டு அரா பர்ஃப்யூம்ஸ். சோக்கோ மஸ்க் டைப்பில் சோக்கோ மஸ்க் மாதிரி வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போங்க. சோக்கோ மஸ்க் ஒன்று இது நான் லாஸ்ட்டாக இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஏன்னா அதிலே வந்து சோக்கோ மஸ்க் மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் மெயின். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோகோ பட்டர் வந்து ஆஃப் சாக்லேட்டுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் பட்டரோட ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதோட இந்த கோகோ பட்டரோட நம்ம வந்து இந்த ஒயிட் மஸ்க் ராயல் இருக்குங்கல்ல, இந்த ஒயிட் மஸ்க் ராயலை வந்து இந்த கோகோ பட்டரோட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சாக்லேட் மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக சோக்கோ மஸ்க் மாதிரி 100% இருக்காது, பட் ஆனால் ஓகேவா இருக்கும். இருந்தாலும் இது தனியாகவே சூப்பராக இருக்கும். அப்புறம் பிஸ்கெட் இருக்குது, பிஸ்கெட் லக்ஸரி இருக்குது. பிஸ்கெட்டில் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஓரியோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம். பிஸ்கெட் ஆல்ஃபன்லீபி அந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அது கிடைக்கல. இப்போ பிஸ்கெட் லக்ஸரி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு டீசன்ட் பிஸ்கெட்டாக இருக்குது, அதனால இது போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சாக்லேட் மாதிரி அப்படிங்கிறதுக்காக மட்டும் இன்னொரு பெர்ஃப்யூம் இதுதான் பார்த்தீங்கன்னா தனா அப்படிங்கிற இந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சாக்கோ மஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. நார்மல் சாக்லேட் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டார்க் சாக்லேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கேரமலோடைய நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சாக்லேட் அடையாளப்படுத்துறது. அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் இதனால. அப்புறம் சாக்லேட்டில் இதுவரையும் சொன்னது ஒரு டைப்புங்க, அது சாக்லேட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது பாருங்களேன், இது வந்து பதியா லூத். இதையும் நான் சாக்லேட் மாதிரி தான் சொல்கிறேன். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிறது, நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த சாக்கோ மஸ்க் இருக்குனால அந்த சாக்கோ மஸ்கோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நான் திரும்ப வரேன் இருங்க. இது சாக்கோ மஸ்க். இந்த சாக்கோ மஸ்க்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது வெண்ணிலாவுடைய நோட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரிசல்ட்ல வெண்ணிலா தான் பயங்கரமா இருக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ டபுள் வெண்ணிலா, ரோசஸ் வெண்ணிலா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆனால் இந்த குறிப்பாக இந்த சாக்கோ மஸ்கோடைய ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, அதோட மஸ்க் ஓப்பன்ல டாமினெண்டா இருக்கும். அதோட கொஞ்சம் அந்த சாக்கோட ஸ்மெல், அதாவது கேரமலோட ஸ்மெல் வந்து டவுன்ல இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான சாக்லேட்டை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு பெர்ஃப்யூம் தான் இந்த சாக்கோ மஸ்க். இந்த சாக்கோ மஸ்க் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப பிரத்யேகமான விஷயம். இந்த சாக்கோ மஸ்க் வந்து இந்த காஃபியோட மிக்ஸ் பண்ணலாம். இந்த காஃபியோட மிக்ஸ் பண்ணோம்னா கெஃபேயோட ஸ்மெல் வரும். அதே இந்த சாக்கோ மஸ்க் வச்சு இந்த ஜவாதோட மிக்ஸ் பண்ணலாம். ஜவாத் வந்து தனியா யூஸ் பண்ணும்போது ட்ரெடிஷ்னலா இருக்கும். ஆனா இந்த சாக்கோ மஸ்கோட சேரும்போது அது ஒரு மாதிரி வெண்ணிலா ஜவாத் மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு மாடர்ன் அத்தர் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சாக்கோ மஸ்கை வச்சு ஃப்ளோரல் பண்ணலாங்க. ஃப்ளோரல்ல குறிப்பா வந்து நான் உறுதியா சொல்றது பாத்தீங்கன்னா இந்த அல்ப் ஜஹரா, அதாவது 1000 ஃப்ளோர்ஸ். ஏன்னா இதுல ரோஸோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும், மற்ற ஃப்ளோரோடைய இது இருக்கும், நோட்ஸ் இருக்கும். அதனால இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சூப்பர் சாக்கோ ஃப்ளோரலா இருக்கும். சாக்கோ மஸ்க் வித் ஃப்ளோரலா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வெண்ணிலாவோட ஒரு ஃப்ளோரல் வேணும் அப்படின்னா ரோசஸ் வெண்ணிலா தனியாவே இருக்கு, அது சூப்பரா இருக்கும். அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கா சாக்கோ மஸ்க் வச்சு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா இது செய்யலாம், அல்ப் ஜஹரா. அப்புறம் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஃப்ரூட்டி நோட்ஸ்ல நிறைய இருக்கும். ஆப்பிள் 2-3 இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சுல 2 இருக்கும், ஆரஞ்சுல 1 தான் இருக்கும், ஸ்ட்ராபெரியில 2 இருக்கும், ஒரு ஸ்ட்ராபெரி அப்புறம் ஸ்ட்ராபெரி லெமன் இருக்கும். அப்புறம் இந்த செர்ரி. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸோட இந்த சாக்கோ மஸ்கை மிக்ஸ் பண்ணலாம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ அதிகமா பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் கரண்ட். இந்த பிளாக் கரண்டோட சாக்கோ மஸ்கை மிக்ஸ் பண்ணுவோம், ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ரிசல்ட் இருக்கு. அது மாதிரி பண்ணலாம். இன்னும் ஸ்ட்ராபெரி கூட பண்ணலாம். இதான் ஸ்ட்ராபெரி கூட பண்ணலாம். அப்புறம் இது கோவாவோட பண்ணலாம், பீச்சோட பண்ணலாம். அப்புறம் லெமனோட பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் ஆரஞ்சோட அதுவும் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் இன்ஷால்லா. கவுண்டர்ல வந்து நிற்கும் போது நம்ம செக் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லிச்சி சூப்பரா இருக்கும், தனியாவே சூப்பரா இருக்கும். சாக்கோ மஸ்க் கூட மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும் இன்ஷால்லா. அப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் ஊதுல நம்ம கிட்ட 50+ இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சாக்கோ மஸ்கை வச்சு ஊதுல என்னென்னமோ பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அதாவது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அதுல குறிப்பா இதுல வந்து சாக்கோ ஊது வந்து பேஸா பண்ணலாம். அதாவது நார்மலா ஜென்ரலாவே பண்ணலாம். அது என்னன்னா ஊத் அபியல் ரசாசி நம்ம கிட்ட ஒன்று இருக்கும், ஊத் அபியல் ரசாசி. அதோட பாத்தீங்கன்னா இந்த சாக்கோ மஸ்கை ஹாஃப் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சாக்கோ ஊத் ஆயிரும். அதை தவிர்த்து இந்த ஸ்ட்ராங் ஊதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஊது குவைத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊது குவைத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு இந்த நோட்ஸ் பிடிச்சிருக்கும், ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு சாக்கோ மஸ்கை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். ஊதுக்கு வைத்தியில 2 இருக்கும், அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஊதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ட்ரெடிஷனல் மாடர்ன் அப்படின்னு 2 டைப் இருக்கும். அதுல இந்த ட்ரெடிஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா,
அதுலயும் சரி அந்த மாடர்ன் வுட்லயும் சரி, அதுல வந்து சொக்கோ மஸ்கை மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா வெண்ணிலா கரெக்டா போய் உட்காந்துக்கும். அது கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கும், நல்லா இருக்கும்.